ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்தினாலே மீண்டும் இந்த காணொலி வழியாய் என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்து கர்த்தரை சேவிப்பது என்பது என்ன என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திச்சோம். இன்னும் கூடுதலாக ஒரு சில காரியங்களை சிந்திக்க நான் கர்த்தரை சேவிக்க வேண்டும், நான் அவரை உண்மையாக ஆராதிக்க வேண்டும், அவரை உண்மையாக பற்றி கொள்ள வேண்டும், உண்மையாக அவரை பின்தொடர வேண்டும் என்றால் நாம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பழக்கப்படுத்த வேண்டிய பழக்கங்களை குறித்தும் எனக்கு நான் சொல்ல போகிறேன். அதில் முதல் காரியம் யோசுவா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, வசனம் 15 கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்து நம்மை தெரிந்து கொண்டார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படி சொல்றார். அப்போது இஸ்ரவேல் ஜனங்களை கூட பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற யாத்ராம் புத்தகத்தில், நீங்கள் மிகுதியான பழுகி பெருகி இருக்கிற ஜனங்களை என்று உங்களை நான் என்ன செய்யலை, தெரிந்து கொள்ளலை, நீங்கள் சொற்ப ஜனமாக இருந்தீங்க, 12 பேராக இருந்தீங்க, உங்களை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்கிறார். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இது அசைக்க முடியாத, மாற்ற முடியாத, தேவனாலே செய்யப்படுகிற ஒரு காரியம். அதே நேரத்தில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்யணும், நாம் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிங்க? அவர் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாருங்க, நாம் அவரை தெரிஞ்சுக்க முடியும். ஆமாம், தேவன் என்னை தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்ட தேவனை நான் என்ன செய்கிறேன், என் வாழ்க்கையில் தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள் என்னை தெரிந்து கொண்டார், அவர் என்னை வழி நடத்திக் கொள்வார், அவர் எப்படியானா பார்த்துப்பார் அப்படி சொல்வது கிடையாது. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே போல் நானும் அவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் அவரை தெரிந்து கொள்கிறேன், அவரை உரிமை பாராட்டுகிறேன். அவரே என்னுடைய வாழ்க்கையின் ராஜா, அவரே என்னுடைய மெய்ப்பர், அவரே என்னுடைய மீட்பர், அவரே என்னுடைய நண்பர், அவரே என்னுடைய துணையாளர், அவரே என்னுடைய இரட்சகர், அவரே என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி நாமும் அவருடைய வாழ்வில், நம்முடைய வாழ்வில் அவரை தெரிந்து கொள்ளுகிற பழக்கம், அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் வேணுங்க. அதை தான் இங்கே அருமையான யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை சொல்லிட்டு 22ஆம் வசனத்தில் அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக, அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். இங்கே ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யோசுவா பயன்படுத்துகிறாருங்க. உதாரணத்துக்கு நீ பாருங்களேன், யோசுவா சொல்வார், நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீங்க, அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், அவர் பாவத்தை என்ன செய்ய மாட்டார், உங்கள் பாவங்களை அவர் மன்னிக்க மாட்டார், உங்களுக்கு அவர் தீமையை செய்வார், உங்களை நிர்மூலமாக்குவார்னு சொல்லி ரொம்ப கடினமான வார்த்தைகளை சொல்லுவார். ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. நெகட்டிவாக சொல்கிறாங்க, உன்னால் முடியாதுங்க, நீ அப்படித்தான், நீ இப்படி தான் இருக்க போகிற, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பேசி இங்கே அவர் சம்மதிக்க வைக்கிறாரு. அந்த உடன்படிக்கைக்குள்ளே, அந்த தீர்மானத்திற்குள்ளே, அந்த தெரிந்து கொள்ளுதலுக்குள்ள இவர் என்ன செய்யறாரு, கொண்டு வராரு. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரையே உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர்களுக்கு நெகட்டிவான, எதிர்மறையான வார்த்தைகளின் மூலமாக அவர் என்ன செய்கிறாருங்க, அவர்களை பாசிட்டிவான ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க அவர் அந்த கடினமான வார்த்தைகளை பேசுகிறாருன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க மாட்டீங்க. ஆனால் அதில் ஒரு உண்மையும் இருந்திருக்குங்க. யோசுவா எப்போதும் தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய சன்னதியில் காணப்பட்டதுனால கர்த்தருடைய ரகசியங்களை அறிந்து கொள்கிற இருதயம் மோசேயை போல யோசுவாக்கும் இருந்தது என்பது உண்மை. அதனால் என்ன, தேவன் எதிர்காலத்தில் இந்த மக்கள் கர்த்தரை விட்டு, அவர் வெடிவிட்டு விலகி விக்கிரகங்களையும் மற்ற தேவர்களையும் சேவிப்பார்கள் என்பதை யோசுவா அறிந்திருந்தபடியினாலும் அவர் எச்சரிக்கும் வண்ணமாய் இதை சொல்லியும் அவர் இருக்கிறார். ஆக இதை சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரே ஒரு பெரிய வைராக்கியமோ, இல்லை 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 இல்லை, நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மற்ற தேவர்களை செய்ய மாட்டோம், நாங்கள் கர்த்தரை தான் நாங்கள் சேவிப்போம் அப்படி சொல்லிட்டு அவர்கள் தேவனை தெரிந்து கொள்வதையும், தேவனுடைய பக்கத்தில் கிட்டி சேர்வதையும், அங்கே உறுதிப்படுத்திக் கொள்வதையும், தீர்மானம் எடுப்பதையும் குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். ஆக முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், நானும் அவரையே தெரிந்து கொள்வேன், வேற ஒன்று கிடையாது, அவரை தவிர வேறு ஒன்று இல்லை என்பதில் நான் முழு நிச்சயமாக, நான் தெரிந்து கொள்வதனால அல்ல, அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கையில் வேறு யாரும் இல்லை, அவரை தான் தெரிந்து கொள்வேன். எனக்கு ஆலோசனைனா அவரோட வேதத்தை தான் நாடுவேன்.
எனக்கு குழப்பமான சூழ்நிலை, எனக்கு ஒரு நம்பிக்கை வேண்டுமா, அவரோடு கூட பேச ஜெப நேரத்தில் அவரோடு நேரத்தை செலவிடுவேன். என் வாழ்க்கையில் போராட்ட சூழ்நிலை வரும்போது யாரை தெரிஞ்சுப்பேன்? அவரை மட்டுமே தெரிஞ்சுப்பேன், அவரை மட்டுமே நம்பியிருப்பேன், அவரோட வார்த்தைகளையே சார்ந்திருப்பேன்னு சொல்லி அவரையே சார்ந்து கொள்வது. ரெண்டாவது காரியம், நம்ம வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை விட்டு விலகுகிற காரியத்தை விட்டு நாம் தூரமாக வேண்டும், அல்லது நம்மை விட்டு அதை தூரப்படுத்த வேண்டும். எப்படி அந்நிய தேவர்களை விலக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னோமோ, அதே போல் இங்கே சொல்லப்பட்டிருக்க கர்த்தரை விட்டு விலகுகிற, அதை தான் இங்கே பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தில் ஜனங்கள் சொல்கிறாங்க, அப்போது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக. அல்லேலூயா. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையிலும் கர்த்தரை விட்டு நம்மளை ஸ்லைடாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திசை திருப்புகிற காரியம் எதுவானா இருக்கட்டும், அது செல்ஃபோனாக இருக்கட்டும், அது உறவுகளாக இருக்கட்டும், அது உலகமாக இருக்கட்டும், அது உலகத்தால் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், அல்லது உல்லாசமான வாழ்க்கையாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், அதிகாரங்களாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது நன்மையோ தீமையோ, நன்மையை போல நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு விலக்கும் என்றால் அது தீமை தான். ஆக அது எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை நாம் தூரப்படுத்த வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். ரெண்டாவது பழக்கம், முதல் பழக்கம் நாம் கர்த்தரையே தெரிந்து கொள்ளணும். இரண்டாவது, நாம் கர்த்தரை விட்டு விலக நம்மளை யாரெல்லாம் வழி விலக செய்தோ அதையெல்லாம் தூரப்படுத்தி விட வேண்டும். மூன்றாவது 17-18 வசனத்தில் வாசிக்கும் போது, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தை புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பு பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தொடர்ந்து 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். இதில் தேவனை நினைவு கூற வேண்டும், அவர் செய்த வழிநடத்துதல்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அவருடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும், அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் எங்கே இருந்து நம்மளை பிரித்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்து தொடர்ந்து நம்முடைய பாதையில் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை நோக்கி நாம் ஓட வேண்டும். அப்போ நினைவு கூறுதல், கர்த்தரை அனுதினமும் நினைவு கூறுகிற வாழ்க்கை. முதல் காரியத்தை பார்த்தோம், கர்த்தரையே தெரிந்து கொள்கிற வாழ்க்கை. இரண்டாவது வாழ்க்கை, கர்த்தரை விட்டு விலக்குகிற எல்லா காரியத்தையும் தூரப்படுத்துகிற பழக்கம், பக்குவம். மூன்றாவது, கர்த்தர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே நினைவு கூறுகிற வாழ்க்கை. நான்காவது, கர்த்தரையே உரிமை பாராட்டுகிற. 18ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். அப்படின்னா அவரை உரிமை பாராட்டுகிற வாழ்க்கை, அவரை உரிமை பாராட்டுகிற வாழ்க்கை. 4 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உரிமை பாராட்டு, நான் அவருடைய பிள்ளை. அந்த உரிமை பாராட்டுவதற்கு அடையாளமாக தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே, அந்த குமாரனுடைய ஆவி நமக்குள்ளே வந்து எப்படிப்பட்ட இருதயத்தை, சிந்தையை நமக்குள்ளே கொடுத்துருக்குன்னா, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ளே கொடுத்து நாம் அவருடைய பிள்ளைகள் என்றும் அவர் நம்முடைய தகப்பன் என்கிற உறவுக்குள்ளாய், உரிமைக்குள்ளாய் நம்மை வழி நடத்துகிறது. ஆக பிரியமானவர்களே, யோவான் 1:12 சொல்கிறவனுமாய் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உரிமை, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகன், தேவனுடைய மகள், அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவன், அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய நண்பர், அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னுடைய வாழ்வின் ராஜா அப்படின்னு உரிமை பாராட்டுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். ஆக இந்த 4 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். 5வது ஒரு காரியம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து அங்கே பார்க்கலாம். நாம் 20ஆம் வசனம் 19-20 வாசிக்கும் போது எச்சரிப்பான ஒரு வார்த்தைகளை இங்கே யோசுவா ஜனங்களுக்கு சொல்கிறார். அப்போது நாம் நிர்மூலமாகாதபடிக்கு, அங்கே சொல்கிறார், நீங்கள் நிர்மூலமாவீர்கள்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். ஆக நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்பதினாலே, அவருடைய கிருபையில்
நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய். இன்னைக்கு அநேகபட்சம் தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால எப்படி வேணாலும் வாழலாம், எதை வேணாலும் செய்யலாம். நாம் நம்மளுடைய கரங்களின் கிரியைகளினாலே ரட்சிக்கப்படலை, அவருடைய கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால கர்த்தர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் பெரியவர் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்ளவும், அப்படி காட்டிக்கொள்வதன் மூலமாக தங்களுடைய குற்றங்களிலும் தங்களுடைய பாவங்களிலும் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு, அதை சாதகமாய் மாற்றிக்கொள்வதற்கு அநேக பேர் எத்தனைக்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நான் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவருக்காக நான் வாழ்கிறேன், அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அவருடைய கிருபையை போக்கடிக்கவோ கிருபையை அவமாய் கழித்து போடவோ கூடாது. அந்த கிருபையை வீணாக்கி விடக்கூடாது. ஆக நாம் நிற்பது, இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவோ துன்பங்களை, பாடுகளை, கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, உயர்வுகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இது எல்லாமே தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்ம நினச்சி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக அவருக்குள்ளாக நிலைத்திருக்க நாம் வேண்டும். ஏனென்றால் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் நியாயம் தீர்க்கிறவர். நன்மை தீமை அவருடைய கரத்தில் உண்டு. நன்மையும் தீமையும் அவருடைய கரத்தில் உண்டு. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவர் தருகிறவர். ஆனபடியினால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிப்பாக இருக்க வேண்டிய விஷயம், அவருடைய கிருபையை போக்கடிக்க ஒருபோதும் நம்ம நினச்சக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அந்த கிருபையை நம்ம இழந்து போகக்கூடாது. ஆக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆறாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம சிந்திக்கலாம். ஆறாவது அப்போஸ்தலர் 1:8 பார்க்குறோம். எனக்கு நீங்களே சாட்சிகள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி புற எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னார். ஆனால் யோசுவா சொல்கிறாரு, 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்போது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். த ஃபர்ஸ்ட், எனக்கு நான் சாட்சி. எனக்கு நான் சாட்சி. நான் ஊருக்கு சாட்சியாக இருக்கிறது இருக்கட்டும், நான் குடும்பத்துக்கு சாட்சியாக இருக்கிறது இருக்கட்டும், நான் ஒரு திருச்சபையில் சாட்சி உள்ளவனாக இருப்பது இருக்கட்டும், நான் ஒரு சமுதாயத்திற்கு, நாட்டிற்கு சாட்சியாக இருப்பது முதல்ல இருக்கட்டுங்க. அதுக்கு முன்பதாக உங்களுக்குள்ளே நீங்கள் சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு. அதனால தான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3:20-21 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அழகாக சொல்லுவோம், உங்கள் இருதயமே உங்களை குற்றப்படுத்துமானால் அந்த இருதயத்தை காட்டிலும் தேவன் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அந்த வசனம். ரொம்ப ஜாக்கிரதை. நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த ஒரு விஷயம். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் இருதயம் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறதா? இருதயமே உங்களுக்கு குற்றவாளி என்று சொல்லணும்னா, இருதயமே உனக்குள்ள தவறுகள் இருப்பதை சுட்டி காட்டி கொண்டு இருக்குன்னா, நீங்கள் முதலாவது அதை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். முதல் காரியத்தை நம்ம சிந்திச்சோம். முதல் காரியம் என்னங்க? கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தரை விட்டு விலக்குகிற காரியங்களை தூரமாக தள்ளுங்க. ரெண்டாவது, கர்த்தர் செய்ததை நினைவு கூறுகிற வாழ்க்கையை அனுதினமும் வாழுங்க. கர்த்தரை வாழ்க்கையில் உரிமை பாராட்டுங்க. அதே போல் தேவனுடைய கிருபையை வீணாக்காதீங்க. ஆறாவது காரியம், சாட்சியாக உங்களுக்கு நீங்கள் முதலாவது சாட்சியாக இருங்க. பிற்பாடு நம்ம எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் நம்மை சாட்சியாக நிறுத்துவார். நமக்கு நாமே சாட்சி இல்லை அப்படின்னா, ஒளிவு மறைவு இருக்குன்னா, மறைவான பாவங்கள் இருக்குன்னா, மறைவான குற்றங்கள் இருக்குன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் தாவீது பாடுறார், மறைவான குற்றங்களுக்கு எங்கள் நீங்களாக்கும், வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மறைவான குற்றங்களுக்கு நம்மை விளக்கும்படி, மீட்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கேட்போம். ஆக ஏழாவது ஒரு விஷயம், ஒரு பழக்கம் இருக்கணும், இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்க. ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் இருதயம் என்ன செய்யணும்? உங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். அப்படி சாட்சியாக இருக்குன்னா அது தேவனுக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கணும். 23ஆம் வசனத்தில் வாசிக்கிற கவனிங்க, உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ மனம் திரும்புங்கள், சீர்பொருந்துங்கள். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயங்கள் கர்த்தருக்கு நேராக பயணிக்கிறதா?
கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். வேறு எங்கே திசையிலாவது நம்முடைய இருதயம் சைடு வாங்குதா அல்லது திசை திருப்பப்பட்டு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். தேவனை மட்டுமே நேராய் பின்பற்றக்கூடிய வாழ்க்கை. அதுக்கடுத்து 8வது காரியம், தேவ சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்க. அந்த பழக்கத்தை நம்ம அப்படின்னா நாங்கள் வேதத்தை வாசிக்கும், ஜெபிக்கும். அது இல்லாமல் இந்த 2 பழக்கங்கள் இல்லாமல் தேவ சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, செவி கொடுத்து கேட்க முடியாது. தேவ சத்தமா என்பதை அறிந்து கொள்ள முடியாது. 24 வசனத்தில் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்போது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையை சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். கீழ்ப்படிவோம் அவர் சத்தத்திற்கு. அப்போ அவருடைய சத்தத்தை கேட்கிறவாள் ஆண்டவர் சொல்றாரு, என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும். அப்போ இன்னைக்கு என்னுடைய மேய்ப்பரார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் மேய்ப்பராய் கொண்டிருந்து அவருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்டு அதை பழக்கப்பட்டு அதை அனுபவித்து அவருக்கு கீழ்ப்படுகிற அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிற வாழ்க்கையை நாடும்போது நாம் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். அப்போ தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோம். 9வதாக, அவரோடு உடன்படிக்கையின் ஜனங்களாய், உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழும். 25 நம்ம பார்க்கிறோம், ஒரு பிரமாணத்தை செய்கிறாரு. அந்தபடியே யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினார். பிரமாணமுமாக நியாயமுமாக ஏற்படுத்தினார். உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து அவருடைய தூய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட திருச்சபையில் நானும் ஒரு அவயமாய் அவர் ஏற்படுத்தியிருக்கிற புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட தேவனால் முன்குறிக்கப்பட்ட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கென்று ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் நம்ம தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறாருங்க. இதை மறந்து விடக்கூடாது. அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது, என்னை நினைவு கூறும்படி, என்னோட உடன்படிக்கையை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நமக்காய் பிற்கவும் சிந்தவும் அவர் செய்த கிரயத்தை நினைவு கூறும்படியால் நமக்காக ராபோஜனம் என்கிற திருப்பந்தியை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருப்பந்தியை, தேவனுடைய பந்தியை விட்டு விலகிடாதீங்க. தேவனுடைய பந்தியில் ஐக்கியப்படுவதை தயவு செய்து விட்டு விலகிடாதுங்க. அதற்கு எதிராக, அதற்கு ஈடாக என்ன பொருளை கொடுத்தாலும் ஈடாகாது. தேவனுடைய பந்தியில் தேவனுடைய மக்களோடு இணைக்கப்பட்டிருக்க வாழ்க்கையை நீங்கள் நாட வேண்டும். ஆக இந்த 9 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாம் கர்த்தரையே சேவிக்கிறவர்களாக இருப்போம். திரும்பவும் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தரையே உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை விட்டு விலக்குகிற காரியங்களை தூரமாக தள்ளிவிடுங்க. கர்த்தர் செய்தவைகளை நினைவு கூறுங்க. கர்த்தரை உரிமை பாராட்டுங்க. கடவுள் கொடுத்திருக்கிற கிருபையை இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. உங்களுக்குள் முதலாவது சாட்சி உள்ளவர்களாக இருங்க. அது மட்டும் இல்லாது இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்க. தேவ சன்னதியில் கீழ்ப்படிங்க. அவரோடு உடன்படிக்கையில் ஒவ்வொரு நாளும் இணைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை வாழுங்க. அப்படி வாழும்போது என்னங்க நடக்கும்? நான் கர்த்தரை இப்படியா சேவிக்கணும், இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணலாம் பார்த்தோம். அப்படி சேவிக்கும்போது நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்ல